எல்லோருக்கும் ஹாய், நான் உங்கள் பாஜி. நம்ம பாஜி டாக்ஸ் சேனலில் புது முயற்சியாக ரியல் ஸ்டோரி, அதாவது ஒரு உண்மை சம்பவத்தை அக்கூஸ் அன்டோல்ட் ஸ்டோரி அப்படிங்கிற தலைப்பில் இனி வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பழைய காலத்தில் பெரியவங்க குழந்தைகள்கிட்ட கதை சொல்கிற மாதிரி ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நம்மளும் ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஒரு ஊரில் காதி மும்மின்னு சொல்லிட்டு ஒரு கப்புள் இருந்தாங்க. இவங்க 1961 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த காதி மும்மி தம்பதிக்கு மொத்தம் 5 குழந்தைங்க. அதில் 3 பெண் குழந்தைங்க, 2 ஆண் குழந்தைங்க. இந்த தம்பதிக்கு ஃபஸ்ட்டு பேபியாக கேர்ள் பேபி பிறந்துச்சு. அடுத்து ஒரு பையன், 3வது பொண்ணு, 4வது பொண்ணு, 5வது கடைசியாக பையன். அந்த 2வது பையன் 1965 பிறந்தான். அவனோட நேம் தான் அக்கு. இவனுக்கு அப்புறம் 3 குழந்தை பிறந்துருச்சு. இந்த அக்குக்கு மொத்தம் 2 தங்கச்சி, ஒரு அக்கா, ஒரு தம்பி. அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தான்னு ஒரு பெரிய குடும்பம். நல்லா சந்தோஷமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அக்கு ஒரு திறமையான பையனாகவே சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்கான். நல்ல புத்திசாலி பையன். ஸ்கூலில் படிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா நாலேஜபிளாக அறிவான பையனாக இருந்திருக்கான். கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன் கூட. நல்லா ஆக்டிவாக இருப்பான். எப்போது அவனை அவங்க அம்மா அப்பா ஸ்கூலில் சேர்க்க ஆசைப்பட்டாங்க. அவனுக்கு 5 வயசு ஆச்சு. ஸ்கூலில் சேர்த்துடணும்னு ஸ்கூல் பக்கம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனோட அப்பாவும் அம்மாவும். அக்குவுக்கு 5 வயசு ஆன உடனே அவங்க அப்பா அம்மா அவனை ஸ்கூலில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அட்மிஷன்லாம் போட்டு சேர்த்து விட்டு வந்துட்டாங்க. சின்ன வகுப்புலேருந்தே நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க டீச்சர்ஸ்கிட்ட நல்ல பேர் வாங்க ஆரம்பிக்கிறான். காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்கூல் யூனிஃபார்ம், ஒரு அரைக்கை சட்டை, ஒரு டவுசர் போட்டு ஸ்கூலுக்கு போயிடுவான் அவனோட அப்பாவோட. ஸ்கூலில் பாடம் எடுக்கும்போது நல்லா கவனித்து டீச்சர் சொல்கிறத அப்படியே கேட்டு பரிசு பொருள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவானா. நல்லா படிப்பான். சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பானா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வர மிடில் ஸ்கூலில் படித்தான். அவனோட பள்ளி பருவத்தை நல்லா என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கான். அவன் நல்லா படிக்கிறனால அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக. அக்கு ஸ்கூலுக்கு போகும்போது பிற்காலத்தில் அவனோட அக்காவோட போக ஆரம்பிச்சிட்டான். தம்பியோட விளையாடுறது, தங்கச்சியோட விளையாடுறது, நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். சடனாக அவனோட தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போது லோக்கல் ஹாஸ்பிட்டலில் எதுவும் இல்லை, வைத்தியர் மட்டும்தான் இருப்பார். அவர்கிட்ட போய் தான் வைத்தியம் பார்ப்பாங்க. வைத்தியர்கிட்ட போய் மாத்திரை மருந்து சாப்பிட்ட உடனே தம்பியோட ஹெல்த் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அடுத்து வழக்கம் போல் அவனோட அக்கா தங்கச்சியோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். 2 நாள் கழித்து அக்குவோட தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. வைத்தியர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் காய்ச்சல் விடலை, அதிகமாகிட்டே இருந்துச்சு. சரி, டவுனில் போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவனோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம். அங்கே டாக்டர் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் அவனுக்கு பிரெயினில் ஃபீவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். உடனே எல்லாரும் கத்துறாங்க, கதறாங்க. டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, எப்படியாவது என்னோட பையனை காப்பாற்றிடுங்க டாக்டர்னு. டாக்டர் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் நோயை முத்த விட்டீங்க, எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுறோம், அதுக்கு மேலே இறைவன் தான் உங்கள் பையனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அக்குவோட தம்பி திடீர்னு உடல்நலக்குறைவில் இறந்துடுறான். அவனோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் கத்துறாங்க, கதறாங்க. அக்கு அவனோட தம்பி இழப்பை தாங்க முடியாமல் ஏங்கி ஏங்கி அழுகுறான், கத்துறான், கதறான். அவன் சிறு வயதிலேயே மன உடைஞ்சிடுறான். இப்படி அவனோட பள்ளிப்பருவம் இப்படியும் போயிட்டு இருந்துச்சு. அவனோட தம்பி இறந்த பிறகு அடுத்து அவனோட 8ஆம் வகுப்பை கம்ப்ளீட் பண்ணுறான். அந்த ஸ்கூலில் 8th வரை தான் இருக்குன்னு 9th ஸ்டாண்டர்ட் வேறு ஸ்கூலில் தான் சேஞ்ச் பண்ணணும். வேறு ஸ்கூலில் போகிறாங்க. அப்பா அம்மாவோட ஆர்வமாக 9th படிக்க அந்த புது ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணுறான் அக்கு. 9th ஸ்டாண்டர்டுக்கு போன உடனே முதல் நாளில் அவனை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. வேறு ஸ்கூலில் இருந்து இங்கே நம்ம ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ண வந்திருக்கான் இந்த பையன் அப்படின்னு. 8th வரை படித்த மாதிரி இங்கேயும் முழு கவனத்தையும் 9th ஸ்டாண்டர்டில் காட்டி டீச்சர்ஸோட கவனத்தை ஈர்த்துட்டான்.
வர்ற எக்ஸாம் எல்லாத்துலேயுமே நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்குகிறான். 9th எக்ஸாம் எல்லாத்தையும் நல்லா பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து 10th போகிறான் அக்கு. 10th பப்ளிக் எக்ஸாம்னு எல்லாத்துக்குமே தெரியும். 10ஆம் மாணவர்கிட்ட நல்லா பேசி பழகி நட்பை அதிகப்படுத்துகிறான் அக்கு. அதே மாதிரி நல்லா படித்து படிப்பில் கவனத்தில் அதிகமாக்கி காப்பரிச்சா அரைப்பரிச்ச எக்ஸாம்லாம் நல்ல மார்க் வாங்குகிறான் அக்கு. அவன் நல்லா படிப்பான்னு அவங்க அப்பா அம்மா அவனை எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் ஆக்கணும்னு கனவோடு இருந்தாங்க. கிட்டத்தட்ட அது 1980 1982 அந்த டைம் பப்ளிக் எக்ஸாம் வருதுன்னு. அந்த டைம் வழக்கம் போல் அவன் படிப்பில் கவனம் செலுத்தி எக்ஸாம்லாம் நல்லா பண்ணுறான். ரிசல்ட் வர்றப்போ அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு 10th. அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஸ்கூலில் யாரெல்லாம் ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்குகிறாங்களோ அவங்க நேமை ஒரு பெரிய பிளாக் போர்டில் எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குது. இப்போது இவன் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தனால அவனோட பேரும் பிளாக் போர்டில் எழுதிட்டாங்க. இதெல்லாம் அவனோட அப்பா அம்மா பார்த்துட்டு மனம் நெகிழ்கிறாங்க. அடுத்து மேற்படிப்பு அவன் படிக்கிற ஸ்கூலில் இல்லை. மேற்படிப்பு படித்தா கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிக்கணும். அவன் பிறந்ததுலேருந்து 10th வரை அவன் சொந்த ஊரில் படிச்சுட்டு ஃபேமிலியோடு இருந்துட்டு மேற்படிப்பு வெளியூரில் படிக்கணும்னு சொன்ன உடனே அவனுக்கு உள்ளுக்குள்ளே பயத்தை ஏற்படுத்திருச்சு. அவங்க அப்பா அம்மா கனவுக்காக மேற்படிப்புக்காக வெளியூர் ஸ்கூலில் போய் சேர்ந்தான் அக்கு. அப்போது போக்குவரத்து வசதி சரியாக இல்லாதனால ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க அவனோட அப்பாவும் அம்மாவும். ஹாஸ்டல் ஒரு மாதிரி பயத்தை உண்டாக்குச்சு, ஒரு மாதிரி தனிமை உண்டாக்குச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் இருந்தான். அவனை அங்கே விட்டு அப்பா அம்மாவுக்கும் இங்கே கஷ்டம். பையன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எப்படி சாப்பிட்றான், எப்படி தூங்குறான்னு ஒரே கஷ்டம். ஸ்கூலில் நியூ கிளாஸ்க்கு போன உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிடிச்சிட்டான். வழக்கம் போல் படிப்பில் கவனம் செலுத்தி நல்லா மார்க் வாங்கி 11th ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கிறான். அடுத்து 12th ஸ்டாண்டர்டில் என்ட்ரி ஆகிறான். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம். இதுதான் லைஃப்பை தீர்மானிக்க போகுது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், நல்லா படிக்கிறான். எக்ஸாம் வந்துருச்சு. எக்ஸாம் எல்லாமே நல்லா பண்ணி சந்தோஷமாக ஹாப்பியாக ஊருக்கு வந்துடுறான் அக்கு. ரிசல்ட் டேட் வந்துருச்சு. அக்குவும் அவங்க ஃபேமிலியும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரிசல்ட்டை. அவன் நினச்சபடியே வழக்கம் போல் அவன் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து சிறப்பாக கொண்டாடுறான். அவனோட அப்பா அம்மாவுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அவனை எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஒரு டாக்டர் ஆக்கணும்னு கனவோடு இருந்தாங்க. அவனோட ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப நல்லாவே கம்ப்ளீட் பண்ணுறான். அவன் எல்லோரும் நினச்ச மாதிரியே அதிக மார்க் வாங்கிட்டான்னு அவனோட அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் மேற்படிப்பு படிக்க வச்சு அவனை பெரிய ஆளாக்கி அழகு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி நல்ல உத்தியோகத்தில் இருக்கவங்ககிட்ட சஜஷன்லாம் கேட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க அவனோட அப்பாவும் அம்மாவும். அவனை ஒரு நல்ல இன்ஜினியர் ஆக்கிடணும்னு ஆசைப்பட்டாங்க. 1984 இன்ஜினியர் சீட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது மொத்தமாகவே ஒரு 10-15 காலேஜ் தான் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. இருந்தும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு 1984 பெஸ்ட்டாக இருந்த யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சி அட்மிஷன்லாம் போட்டு விட்டாங்க. அப்போ 1984 இன்ஜினியர் சீட்டுக்கு 6000 ரூபா தேவைப்பட்டுச்சு. இந்த பணம் இல்லாமல் அவனோட அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க செஞ்ச சிறு தொழில் மூலமாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தன்னோட கனவுக்காக அந்த யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கிட்டாங்க. தன் பையன் இன்ஜினியர் படிக்க போகிறான்னு அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் சேர்ந்து ஹாஸ்டலில் பையனை சேர்த்து விட்டாங்க. காலேஜுக்கு ஹாஸ்டல் கிளம்புவதற்கு ஒரு இரும்பு பெட்டியில் அவனோட ட்ரெஸ்ஸஸ் பொருள்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க அவனோட அப்பா அம்மா. காலேஜ் ஓப்பனிங்க்கு 2 நாள் முன்னாடியே இரும்பு பெட்டி துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காலேஜ் கிளம்பிட்டாங்க. ஹாஸ்டலில் எப்படி இருக்குது, ரூம்ஸ் சாப்பாடெலாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு பையனை ஹாஸ்டலில் விட்டுட்டு அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்க அவனோட அப்பாவும் அம்மாவும். இவன் ஸ்கூலில் ஹாஸ்டலில் இருந்ததுனால அவனோட அப்பா அம்மாவை விட்டுட்டு போகும்போது எந்த ஒரு பிரிவும் அவனுக்கு சரியாக தெரியல. அந்த இரவை நல்லா தூங்கி நல்லா கழிக்கிறான். காலேஜ் ஃபஸ்ட் டேக்கு நல்லா நீட்டாக ஒரு முழுக்கை சட்டை ஒரு பேண்ட் போட்டு டக்கிலாம் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போயிடுறான் அக்கு. அதே சமயம் அவங்க அப்பா அம்மா செஞ்ச சின்ன தொழிலை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி புதுசாக்குறாங்க. ஒரு கடை வச்சுருந்தாங்க, அதை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி புதுசாக்குறாங்க. இதை அக்குட்ட சொல்கிறாங்க, தம்பி கடையை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி புதுசாக்கியிருக்கோம்ப்பா அப்படின்னு. அதை கேட்டவுடனே அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான்.
காலேஜுக்கு போன முதல் நாள்லேயே கிளாஸில் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறான், நல்லா எல்லாத்தையும் பழகுறான், நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையும் பேசுகிறான். வழக்கம் போல் நல்லா படிக்கிறான், கிளாஸஸ்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கிறான். கிளாஸ் முடிச்சுட்டு ஹாஸ்டல் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாஸ்டல் எப்படி இருக்குது, காலேஜ் எப்படி இருக்குது, சாப்பாடு எப்படி இருக்குது எல்லாத்தையும் ஹாஸ்டல் ஃபோன் பண்ணி அவங்க அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணுறான். அவங்க அம்மா அப்பா நினச்சபடியே நல்லா சந்தோஷமாகவே அவனோட காலேஜ் லைஃப் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 1984 காலேஜில் ரேகிங் கலாச்சாரம் ரொம்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை துன்புறுத்திட்டு இருந்திருக்கு. காலேஜில் இருக்க சீனியர்ஸ்லாம் ஜூனியர்ஸை புதுசாக சேர்ந்த மாணவர்களை ரேகிங் செஞ்சு அவங்கள கொஞ்சம் துன்புறுத்துவாங்க. சீனியர்ஸ்லாம் ஜூனியர்ஸை ஏதாவது வேலை வாங்கிட்டே இருக்கிறது, அதை பண்ணு இதை பண்ணுன்னு மாணவர்களை துன்புறுத்துறது, அவங்கள மன உளைச்சலாக்குறது எல்லாமே நார்மலாகவே இருந்திருக்கு 1984 காலத்தில். வழக்கம் போல் காலேஜுக்கு எப்போ போல் போயிட்டு இருந்தாக்கு அப்படியே ஒரு 15 நாள் போச்சு. உடனே காலேஜ் சீனியர்ஸ் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வழியாக அவன் போயிட்டு இருக்கும்போது அவனை கூப்பிட்டு பாட்டு பாட சொல்கிறது, டான்ஸ் ஆட சொல்கிறது மாதிரியான செயலை செஞ்சிட்ருக்காங்க காலேஜ் சீனியர்ஸ். ஒரு 2 நாள் 3 நாள் செஞ்சுட்டே இருந்திருக்கான். இதை பற்றி வீட்டில் எதுவும் சொல்லிக்கல. ஆனால் அந்த ராகிங் அவனை ரொம்ப மன உடைய வச்சிருக்கு, அவனை மன அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. திடீர்னு ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் காலேஜ் ஹாஸ்டல் யார்கிட்டையும் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணாமல் ராகிங் அழுத்தத்தினால வீட்லேயும் சொல்லாமல் அவனோட இரும்பு பெட்டியை தூக்கிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டான். வீட்டுக்கு வந்து யாருக்கும் தெரியாமல் அவன் பாட்டுக்கு கட்டிலில் கண் கலங்கிட்டே படுத்து கிடக்கிறான். வயலுக்கு போயிட்டு வந்த அவங்க அம்மா திடீர்னு அவனை பார்த்து ஆச்சரியத்தோட சந்தோஷத்தோடையும் பார்க்குறாங்க, கட்டி அணைக்கிறாங்க, நல்லா விசாரிக்கிறாங்க. என்னடா பெட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்ட, எதுவும் லீவு எதுவும் விட்டுருக்காங்களா கேட்டதுக்கு எல்லாத்தையும் சொல்கிறான். கேட்ட உடனே அவங்க அம்மா பதறாங்க. கடையில் இருந்து வந்த அப்பாவும் கேட்குறாங்க, நடந்ததை சொல்லிட்டு கலங்கிட்டு உட்காந்துருக்கான். பையன் இப்படி சொல்கிறான்னு கலங்கிட்டு உட்காந்துருக்காங்க அவனோட அப்பாவும் அம்மாவும். சரி 2-3 நாள் கழித்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை பேசி போயிட்டு உன்னை விட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவனோட அப்பாவும் அம்மாவும். அந்த நேரத்தில் கடை வீதிக்கு போகிறான். அங்கே அவன் பழைய கடையாக பார்த்துட்டு அவங்க புது கடையை ஆர்டர் பண்ண உடனே அவனுக்கு மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. கடை மேலே கொஞ்சம் ஆசை வருது அந்த காலேஜில் நடந்த ராகிங் சம்பவத்தினால. அடுத்து 2 நாள் முடிஞ்ச உடனே வா காலேஜுக்கு போவோம், போய் பேசி விட்டு வந்துடுறோன்னு சொல்கிறாங்க அவனோட அப்பாவும் அம்மாவும். அவனுக்கு கடை மேலே ஆர்வம் ஆசை அதிகமாகிருச்சு. நான் இனி காலேஜுக்கெலாம் போக பிடிக்கலை, கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பயத்தை உண்டாக்குனா. என்னடா தம்பி இப்படி சொல்கிற, நல்ல உத்தியோகத்துக்கு போனதானே நாங்கள் ஆசைப்பட்டு காலேஜில் சேர்த்தோம், இப்போ நீ இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்டு பதறிட்டு இருக்கிறாங்க அவனோட அப்பாவும் அம்மாவும். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டோம்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோ அமௌண்ட்டை காலேஜில் கட்டிட்டோம், நீண்ட நாளுக்கு அப்புறம் போய் அந்த பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் வாங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க அவரோட அப்பாவும் அம்மாவும். அங்கே போய் விவரத்தை சொன்ன உடனே நாங்கள் கொடுத்த பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட அப்பாவும் அம்மாவும். அதுக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட் அமௌண்ட்டை ரிட்டன் தர பாலிசி எங்கள் காலேஜில் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சர்டிஃபிகேட்ஸை கொஞ்சம் நாளில் வந்து வாங்கி சொன்ன உடனே அப்படியே கலங்கிட்டே வர்றாங்க அவரோட அப்பாவும் அம்மாவும். பணமும் தரல, பையனும் காலேஜுக்கு போகல, ரொம்ப வருத்தமாக மனம் உடஞ்சி கலங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க அவரோட அப்பாவும் அம்மாவும். அப்புறம் அந்த காலேஜ் டேஸ்லாம் மறந்து அவங்க அப்பா கடை மேலே ஆர்வத்தை அதிகமாக்கி தொழிலை கொஞ்சமாக கற்றுக்கிறான். அந்த காலேஜ் படிக்கிற நாள் எல்லாமே அந்த கடையில் உட்காந்து வியாபாரம் பார்த்து கழிச்சிருக்கான். கடையை நல்லா பொறுப்பாகவும் நல்லா கவனமாகவும் ஆர்வமாகவும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அவனுக்கு மேரேஜ் பண்ணுற வயசு வந்துருச்சு. ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சாங்க அவரோட அப்பாவும் அம்மாவும். அக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலும் அழகாக முகக்கலையோடு தான் இருப்பான். அவனுக்கு நல்ல அழகான குணமான பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணணும்னு நினச்சாங்க அவனோட அப்பாவும் அம்மாவும். அவனை கேட்டு நிறைய இடத்துல பொண்ணு வந்துச்சு. ஒவ்வொன்றா வேணான்னு கழிச்சிட்டே இருந்தான். அவனோட அப்பாவோட அக்காவுக்கு ஒரு மகள் இருக்குது, நல்ல அழகான முகத்தோட்டத்தோடு இருப்பாங்க. அவங்கள தன்னோட பையனுக்கு கேட்போம்னு சொல்லிட்டு அக்குவோட அப்பா அவரோட அம்மாட்ட சொல்கிறாங்க. இது எப்படியோ அவங்க அப்பாவோட அக்கா காதுக்கு போயிடுச்சு.
அவங்களுக்கும் சைடில் விருப்பம் இருந்திருக்கு. அவங்களோட அப்பா கொஞ்சம் குசும்பு பிடிச்சவர். அக்கா மேலே உரிமை இருக்குனால வேகமாக வீட்டுக்குள்ளே போய் நகைச்சுவையாக, அக்கா உன் வீட்டு கோழி இனிமே எங்கள் வீட்டில் அடை வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. அவங்களும் என்ன தம்பி இப்படி ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறானே என்னென்னு யோசிக்க, நம்ம பொண்ணை அவன் பையனுக்கு கேட்குறான் போலன்னு தெரிய வருது. அப்புறம் 2 வீட்டுக்காரங்களும் மனம் விட்டு சந்தோஷமாக ஒரு மனசை பேசி அக்குவுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் நல்லா ஊரும் பேரும் நல்லா சொந்தக்காரங்களோட சிறப்பாக முடியுது. அக்குவும் அவனோட மனைவியும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த கடையும் அவன் நல்லா பார்த்துக்கிறான். அப்படியே அக்குவுக்கும் குழந்தை பிறக்குது. அக்குவுக்கு மொத்தம் 4 குழந்தைகள், 2 பையன் 2 பொண்ணு. கூட்டு குடும்பமாகவே அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைகள் எல்லாமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வருமானத்துலேயும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகவே போயிட்டு இருந்திருக்கு அக்குவோட குடும்பம். மீதி உள்ள சுவாரஸ்யமான கதையை நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். அன்டில் தென் பை பாய்.